4ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கல்வி உதவி விழா. ஆக்சுவலாக இன்னைக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு மேடையிலே மாநில தலைவர் எழில் சம்பத் அவர்கள் கோரிக்கையெல்லாம் கொடுத்துட்டீங்க. அது கண்டிப்பாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். துறை ரீதியாக அமைச்சர்கள் கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எப்போதும் ஆர்கே நகர் வந்தாலே சந்தோஷம்தான். ஆர்கே நகர் என் அன்பார்ந்த மக்கள், என்னை தத்தெடுத்த மக்கள், என்னையும் என் மகளையும் தத்தெடுத்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆர்கே நகர் போய் கண்டெஸ்ட் பண்ணுங்க. நான் முதல் தடவை வர பார்த்து எந்த அன்பு கிடைச்சதோ அதே அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து பொறுப்பும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய பொறுப்பு. ஏன்னா வேற எங்கேருந்து வந்திருந்தா கூட இந்த மக்கள் வந்து என்ன அப்படியே அரவணைச்சு அவங்க அன்பால, வெறும் அன்பு மட்டும், எப்படி தலைவர் வந்து அன்பை மட்டும் வச்சு மையமா வச்சு இன்னைக்கு 2026ல் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு, பெரிய ஒரு மேண்டேட் கொடுத்தீங்களோ அதே அன்பை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆர்கே நகர் மக்கள்கிட்ட. கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. அதுல சில விஷயங்கள் இப்போ மாநில தலைவர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கட்டுமானம் ரிலேட்டட் இந்த விஷயங்கள் வந்து எனக்கும் கொஞ்சம் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இந்த பொறியியல் கல்லூரி மற்றும் ஸ்கூல்ஸு, ஹார்பரு, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீலு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் ஒரு 30 ஆண்டுகளாக நானும் அதில் வேலை செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக அதில் வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். அப்போ தான் நான் உங்களை கூட கனெக்ட் ஆக முடியும். உங்களோட கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அதை முதல் சொல்லி முடிச்சாரு. நான் 97, 98, 99 நினைக்கிறேன். அதில் தான் எனக்கு முதல்ல எனக்கு வேலைக்கு போகிற வாய்ப்பு அஃபிஷியலாக. ஆனால் படித்தது நம்ம ஐடி, பிடெக் ஐடி இன்ஜினியரிங். அப்போ என் கூட படித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. எல்லாம் அமெரிக்கா, லண்டன். அப்போ தான் வந்து இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு ஐடியில். அப்போ நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு பார்த்தா என்னோட ஃபாதர் இன்லா, மாமனார் டாக்டர் ஜேபிஆர் என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு கல்லூரி தொடங்க அப்படின்னு சொல்லிட்டார். படித்தது ஐடி. ஆனால் நேராக போய் நின்னது என்னோட முதல் ஃப்ரெண்ட்ஸுன்னு அமைஞ்சது வந்து சிவில் ஆளுங்க தான். சிவில் ஆளுங்க தான் உட்காந்தேன். எப்படி காலம் போடுறது, எப்படி டைல்ஸ் போடுறது, டைல்ஸ் லே பண்ணுறது, எப்படி கார்பெண்டர் கிட்ட உட்காந்து பேசுறது, கார்பெண்டர் வேலைன்னா என்ன, கட்டு வேலை எப்படி கட்டுறது, இந்த ரிலேட்டட் எனக்கு முதல் 99 அவங்க கூட தான் போய் சேர்ந்தேன். அதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினா இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். எனக்கு அவங்களோட வழியில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு செவரை கொடுத்து நீங்கள் பூசிட்டு போங்கன்னு சொன்னால் கடன்னு பூசிட்டு போயிடுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு டீமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். எங்கள் காலேஜ் 500 பேர் கார்பெண்டர் இருப்பாங்க, டைல்ஸ் மார்பிள் இருப்பாங்க, கம்பியால் இருப்பாங்க, கொத்தனார் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க எங்க கூட. அவங்களுக்கு நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அப்பயும் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க ஜேபிஆர் அவர்கள். எங்களுக்கு அதை சொல்லிடுவார், எங்க அது மாதிரி அவங்களுக்கு நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அவங்கள்ட்ட நிறைய வேலை வாங்குகிறோம், அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட சார்ந்து இருக்கிற குழந்தைங்களை, அவங்கள்ட்ட வந்து பசங்க, பேரன், பேத்தி எல்லாருக்குமே கல்லூரியில் ஃப்ரீ சீட்டு கொடுத்தோம். அந்த காலத்துலேருந்து அவங்க எல்லாம் படித்து இன்னைக்கு இன்ஜினியர் ஆகிட்டாங்க, ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். இவங்க மாநில தலைவர் இப்போ சொல்லிட்டு இருந்தார், என்கிட்ட உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் உதவித்தொகை 1000 ரூபா கொடுத்தோம், நீங்கள் 500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ரொம்ப வாழ்த்துக்கள் உங்கள் அசோசியேஷனுக்கு, சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. பேசப்பா சொன்னாங்க நம்ம தலைவரோட ஆட்சியை பற்றி. ஒரு 100 நாளில் 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்குறாங்க. 1 lakh
இப்போ தான் ரீசெண்டாக சைன் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய ஈஸி கிடையாது. அது இன்டைரக்டாக தொழிற்சாலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் பரவலாம். நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, தூத்துக்குடியிலேருந்து, மதுரையிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துலையும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதோட வளர்ச்சி எக்கனாமி வந்து நம்மளை சுற்றி தான் அது செயல்படும். நம்ம கூட தான் அது மாற்ற கருத்து கிடையாது. ஒரு 100 நாளில் இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த கரப்ஷன் சொல்லிட்டு ஒரு 50 ஆண்டாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். உங்களை உட்பட என்ன உட்பட நான் கூட நிறைய விஷயத்தில் அதை வந்து நான் பார்த்துருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக டைரெக்டாக நாங்கள் பார்த்து எங்கள்கிட்ட பணம் கேட்கறது, கட்டிங் கேட்கறது, ஒரு 10% 20% கேட்கறதுலாம் இப்போ கிடையாது. இப்போ கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவங்க கேட்க மாட்டாங்க. அது பியூரோக்ராட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கட்சி சார்ந்த ஆளுகளாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டராக இருக்கட்டும், அடுத்த நிமிஷமே இருக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு கட்டமைப்பு தலைவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தைரியமாக இருக்கலாம். வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு. நான் எல்லா மேடையிலும் சொல்கிறது ஒன்று தான், வரப்போகிற ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு இந்த கரப்ஷன்ன்ற வார்த்தையே தெரியாது. கரப்ஷன் ஒன்று இருந்துச்சான்னு தெரியாது. ஏன்னா இப்போதும் அதை நோக்கி தான் வந்து தலைவர் எப்போதும் எங்களுக்கு டெய்லி பேசப்போது சொல்லிட்டு இருப்பாங்க. துறை ரீதியான நடவடிக்கைகள் மீட்டிங் நடக்கப்போது சொல்லிட்டு இருப்பாங்க. கரப்ஷன் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, ஊழல் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. நம்ம எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்ததுனால சொல்கிறேன். இப்போ நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருக்கிறோம். நிறைய கட்டடங்கள் கட்டணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஒரு கட்டடங்கள் கட்ட பார்த்து ஒரு பர்மிஷன் போய் நிற்கணும், சிஎம்டிஏட்ட அப்ரூவல் போய் நிற்கணும், இல்லை பஞ்சாயத்து அப்ரூவல் போய் நிற்கணும். அங்கே இருக்கிறவர் ஒரு அமௌண்ட் கேட்பார். இது ஃபைல் சரியில்லை, இந்த இந்தியன் படத்தில் காட்டுற மாதிரி தான் கவுண்டர் பண்ணி வந்து போய் ஃபைலை எடுத்துகிட்டு போவார். ஆர்டிஓட்ட செந்தில் உட்காந்துட்டு இருப்பார். திஸ் இஸ் ரிஜெக்டட், திஸ் இஸ் செலக்டட்னுவார். அது மாதிரி அதிகாரிகள் உட்காந்து வந்து ரிஜெக்ட் செலக்ட்னுவாங்க. அது மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. நாங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் சார், ஒரு ஹாஸ்டல் கட்டணும் சார், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும்னா நோ நாட் ரிஜெக்ட், நீங்கள் மேல் அதிகாரிகள் பாருங்கன்னு. மேல் அதிகாரிகள் பார்க்கறதுக்கு அது 1 மாதம் நிற்கணும், 2 மாதம் நிற்கணும். இப்படி தான் இருந்துச்சு நடைமுறை. அங்கே போனால் சார் ஒரு பார்ட்டி ஃபண்ட் ஒன்று கொடுங்கன்னுவாங்க. அப்புறம் வந்து அதிகாரிகள்கிட்ட ஒரு காசு கேட்பாங்க. இதுலேயே நம்ம வெறுத்தே ஆகிடும். அடப்போங்கடா, இப்படி காலேஜும் கட்டக்கூடாது, எக்ஸ்டென்ஷனு ஸ்கூலும் கட்டக்கூடாது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது கூட டென்ஷன் ஆகிடுவார். இல்லை ஒரு அப்படியே பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து ரெடியாக பண்ணோம், கல் முக்கால் கொட்டினோம்னா அடுத்தது கவுன்சிலர் வந்துடுவார். என்னது முக்கால் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னு. என்ன முடிவு எடுத்து கட்டதான் முடிவு எடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு என்ன கட்டிக்கணும். அது மாதிரி இப்போ வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன ஆச்சு, மாற்றம் என்ன ஆச்சு? மாற்றம் எப்படி வந்திருக்குன்னா ஆன்லைன்லேயே எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன், அங்கே இருக்க போதாலும் ஒரே அப்ளிகேஷன். அதனால என்ன ஆகுது, வெளிநாட்டில் வாழணும் தமிழர்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வீட்டில் உட்காந்துட்டே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறாங்க. முதல்ல சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வரணும். அவர் சப் ரெஜிஸ்டர் வருவார், டைமுக்கு வருவாரா வராது தெரிய மாட்டார். அவர் வந்து அவர் கூட இருப்பான். ஐயா கட்டிங் கேட்டார், டாக்குமெண்ட் சரியில்லைன்றாங்க. இப்போ அப்படி கிடையாது. பட்டா இல்லை, சிட்டா இல்லைன்னுவாங்க, என்குபேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம சார்ந்துதான் இருக்குது. இதெல்லாம் சரியானால் தான் நம்ம வளர்ச்சி வரும், நம்ம கட்டுமானம் நல்லா வரும், நம்ம தொழில் முயற்சி வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டே ஒருத்தர் பதிவு பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். ஒரு காலேஜ் நிர்வாகிகள், நாங்கள் நல்ல மாதிரி ஆட்கள் இருக்கிறோம். இங்கே அசோசியேஷன் இருக்காங்க. இல்லை சார் சொன்ன மாதிரி, மாநில தலைவர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு அசோசியேஷன் ஒரு 8 மாவட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐயா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அசோசியேஷன், ஆல் இந்தியா ஃபுல்லாக அசோசியேஷன் இருக்கிறோம். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு 1500, ஸ்கூல் ஒரு 15000. இப்போ என்ன தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, சார் நான் கூட ஒரு 5 வருஷமாக நாங்கள் எதுவுமே பர்மிஷனே வாங்கலை, பில்டிங் அப்படியே இருக்குது, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு பைசா செலவில்லையாமல் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோன்றாங்க. அப்போ கஜனாக்கு பணம் வருது, கஜனாக்கு பணம் வர ஆரம்பிக்குது, ட்ரெஷரிக்கு பணம் வர ஆரம்பிக்குது. பணம் வந்தால் என்ன ஆகும், ட்ரெஷரிக்கு நம்ம சார் சொன்ன மாதிரி நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணலாம், நீங்கள் கேட்ட உதவிகள் பண்ணலாம், மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம். இது வந்து செயல்படாமல் வச்சிருந்தாங்க கடந்த ஆட்சியாளர்கள். அவங்கள குறை சொல்லிட்டு பிரோஜனம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி. அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போகணும். எதையோ கதைக்கிட்டு போவாங்க, எதையோ பேசிட்டு போவாங்க, கேட்டால் நம்ம பேசுகிற பாஷை புரியலன்னுவாங்க. அதனால அப்படியே விட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம பேசுகிற பாஷை வந்து ஒரே ஒரு பாஷை, மக்களுக்கான பாஷை, ஆனஸ்டியான பாஷை. இது புரிஞ்சா போதும், நேர்மையின் பாஷை. நேர்மை தெரியாத ஆளுங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தா போகுதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா ஐயா? அதனால
தைரியமா இருங்க. தலைவர் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல மனசு படைத்த தலைவர், நம்ம தெரிஞ்சுங்க. அது மாதிரி ஒரு குணம் படைத்த தலைவர் நான் பார்த்ததே இல்லை. நான் டெய்லி அவரை பார்க்குறேன், டெய்லி அவரை சந்திக்கிறேன், டெய்லி சட்டமன்றம் இல்லாமல் ஆஃபீஸில் பார்க்குறேன். ஒரே வார்த்தை, வில்சன் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க விஷயத்தை பாருங்க. எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க, எப்போதான் சொல்லிட்டு இருப்பாரு அவர். நான் எல்லா மேடையிலும் தான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால நல்ல ஒரு தீர்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாம் நல்லா இருக்கும், கான்ஃபிடண்டா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.